विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. श्री गुरुभ्यो नमः. अज्ञान விஷய நிரூபணம். இந்த புத்தகத்துல 591வது பக்கம். நனு விருத்தேஹே அஜ்ஞான விரோதித்வேபி ஆத்ம விஷயாவிருத்திः இதானீமப்பி அஸ்யேவா இதி கதம் தத்ர அஜ்ஞானம் கிஞ்ச தன்மதே घटाद्यपरोक्षवृत्तेरपि घटाद्यवच्छिन्नचिद्विषयत्वेन சுதராம் சிதி அஜ்ஞான அசம்பவா. இது அவன் சொன்னதான ஆட்சேபம். இப்ப நம்ம கீழே விருத்தியவச்சின்ன சைத்தன்யம் அது இருந்தா தான் அஜ்ஞானம் போகும், கேவல சைத்தன்யம் அஜ்ஞானத்தை போக்காது அப்படின்னு சொல்லி. ஸோ விரோதம் விருத்தியவச்சின்ன சைத்தன்யத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும், நது சுத்த சைத்தன்யத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் விரோதம் இல்லை அப்படின்னு சொல்லி. இப்ப இதுக்கு மேல அவன் கேட்கிறான், விருத்தியவச்சின்ன சைத்தன்யம் இருந்தால் அஜ்ஞானம் இருக்கப்படாது, அதானே நீங்க சொன்னது, ரைட்? இப்ப சம்சார தசையில அகமாகார விருத்தி இருக்கா இல்லையா? எல்லோருக்கும் நான் தெரிகிறது. அப்ப எல்லோருக்கும் நான் தெரிகிற காலத்துல அஜ்ஞானம் இருக்கப்படாது. ஏன்னா அகங்கார அவச்சின்ன அகங்கார விருத்தி அவச்சின்ன சைத்தன்யம் இருப்பதனால் விருத்தியோட கூடின சைத்தன்யம் இருந்தால் அஜ்ஞானம் இருக்கப்படாதே. இப்பதான் சம்சார தசையில அகங்கார அவச்சின்னமான அகங்கார விருத்தி அவச்சின்ன சைத்தன்யம் இருக்கோ இல்லையோ, எல்லோருக்கும் நான் அறியப்படுகிறதோ இல்லையோ, அப்ப அகமாக்கார விருத்தி எப்பொழுது இருக்குமோ விருத்தி வச்சின்ன சைத்தன்யம் இருக்கு. விருத்தி வச்சின்ன சைத்தன்யம் வந்து அஜ்ஞானம் இருக்கக்கூடாது. அதான் சொல்றாரு, நானும் விருத்தேகே அஜ்ஞான விரோதித்வேபி ஆத்ம விஷயாவிருத்தி. ஆத்ம விஷயாவிருத்தின்னா அகமாக்காராவிருத்தின்னு அர்த்தம். அகமாக்காராவிருத்தி இதானீமப்பி அஸ்யேவா, இப்பொழுதும் இருக்கே, சம்சார திசையிலும் இருந்து கொண்டுத்தானே இருக்கு. இது கதம் தத்ர அஜ்ஞானம், எப்படி அஞ்ஞானம் இருக்க முடியுமா ஆத்மாவுல? கிஞ்சா இது ஒண்ணு. ஸ்வன்மதே घटाद्यपरोक्ष वृत्तेरपि घटाद्यवच्छिन्न चिद्विषयत्वेना. இப்ப பாருங்க, घटाद्य அபரோட்ச விருத்தி இருக்கு. घटाद्य அபரோட்ச அயம் घटाன்னு நீங்க பாக்குறப்ப घटाकार விருத்தி ஏற்படும். घटाकार விருத்தி இருக்கு. விருத்தி இருக்கும் பொழுது அந்த விருத்தியானது, அந்த ஞானமானது, விருத்தி தானே ஞானம் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அந்த ஞானமானது எங்க வேலை செய்யறது? घटाद्यवच्छिन्न चिद्विषयत्वेना. घटाद्यवच्छिन्न சித்துல இருக்கிற அஜ்ஞானத்தை தானே போக்கடிக்கிறது. இப்ப घटाकार விருத்தி வந்தால் घटावच्छिन्न சைத்தன்யத்தில் இருக்கிற அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறது. நீங்க ஒத்துருக்க. இப்ப என்னாச்சுன்னு, घटाद्याकार वृत्तेरपि घटाद्यवच्छिन्न चित् விஷயத்வேன சுதராம் சிதி அஜ்ஞான அசம்பவः. घटाद्यवच्छिन्न சைத்தன்யத்துல அஜ்ஞானம் இருக்கு. அந்த சைத்தன்யத்தில் இருக்கிற அஜ்ஞானம் घटाद्यवच्छिन्न விருத்தி போக்கிடுச்சு. அப்ப இனிமேல் அஜ்ஞானம் எங்க இருக்கும்? அயங்கதகாங்கிற ஞானம் வந்ததுனாலேயே அஜ்ஞானம் இல்லாம போகணும். ஏன்னா घटाद्यवच्छिन्न சைத்தன்யத்தில் இருக்கிற அஜ்ஞானம் தான் இந்த விருத்தியானது போக்கடிக்கிறது. घटाद्यवच्छिन्न சைத்தன்யமும் சுத்த சைத்தன்யமும் ஒண்ணுதான். ஆகையால் சுத்த சைத்தன்யத்தில் இருக்கிற அஜ்ஞானம் போயிடணுமே அப்படின்னு அவன் கேட்கிறான். கிஞ்சத் வன்மதே घटाद्यपरोक्ष वृत्तेरपि घटाद्यवच्छिन्न चिद्विषयत्वेन சுதராம் சிதி அஜ்ஞான அசம்பவா. இப்ப ரெண்டு கேள்வி கேட்டிருக்க, ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல என்ன, சம்சார தசையிலையும் அகமகம் எனக்கூடியதான அறிவுக்கு எல்லோருக்கும் இருக்கு. அகம் என்கிறது அகமாகார விருத்தி பிரதிபலித்த சைத்தன்யம். சோ அகமாகார விருத்தியோட கூடின சைத்தன்யம் இப்பொழுதும் உங்களுக்கு இருப்பதனால்
விருத்தி விசிஷ்ட சைத்தன்யம் இருந்தால் அஜ்ஞானம் இருக்கப்படாது. சோ அஜ்ஞானம் தோணப்படாது. ஒண்ணு, அஜ்ஞானமே இங்க இல்ல அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது, கட்டாத்யவச்சின்ன சைத்தன்யத்துக்கு விஷயம் என்ன? கட்டாகார விருத்தியவச்சின்ன சித்து. சோ கட்டாகார விருத்தி வந்ததுமே கடாத்தியவச்சின்ன சைத்தன்யத்தில் இருக்கிற அஜ்ஞானம் போயிருக்கணும், போறது. அதனாலதான் அயம் கட்டான்னு தோன்றது. ஸோ அந்த சைத்தன்யத்துல அஜ்ஞானம் போயிடுச்சுன்னா அந்த சைத்தன்யமே சுத்த சைத்தன்யம் ஒண்ணுதானே. அப்ப அந்த அஜ்ஞானம் போயிட்டு இருக்குமோ இல்லையா அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இப்ப அஜ்ஞானமே தோணப்படாது அப்படின்னு அவனுடைய ஒரு கட்சி. இப்ப இதுக்கு பதில் சொல்லணும். அவன் சொல்றான், ஒருவேளை நீங்க வேதாந்தி இப்படி ஒரு பதில் சொல்வீளோக்கும், அப்படி சொன்னாலும் தப்பு அப்படிங்கிறத இப்ப சொல்லிட்டு இருக்க. எப்படி? நச்ச விசிஷ்ட சைத்தன்ய ரூப ஜீவ விஷயாவா கட்டாவச்சின்ன சைத்தன்ய விஷயாவா விருத்தி. அப்படி விசிஷ்ட சைத்தன்ய ரூப ஜீவ விஷயாவா விருத்தி, அந்த விருத்தியாவது இருக்கட்டும். கட்டாவச்சின்ன சைத்தன்ய விஷயாவா விருத்தி, ரெண்டாவது விருத்தியா இருக்கட்டும். அஜ்ஞான விஷயீபூத கேவல சித் அவிஷயத்வாது அஜ்ஞான விரோதினி நஸ்யாத் இது வாச்சியம். இப்படி நீங்க சொல்லலாம். இப்ப என்னாச்சு? விசிஷ்ட சைத்தன்ய ரூப ஜீவ விஷயமான விருத்தி இருக்கு. ஜீவன் யாரு? விசிஷ்ட சைத்தன்யம். இந்த விசிஷ்ட சைத்தன்யம்னா அந்த கரணாவச்சின்ன சைத்தன்யம் அப்படின்னு வச்சுப்போம். அந்த கரணாவச்சின்ன சைத்தன்யமா இருக்கக்கூடியதான ஜீவனிடத்துல இருக்கக்கூடியதான அகமாகார விருத்தி, இது ஒண்ணு. அதே போலயே கட்டாவச்சின்ன சைத்தன்ய விஷயக்கமாக இருக்கக்கூடியதான விருத்தி, இந்த ரெண்டும் சுத்த சைத்தன்யத்தை விஷயிக்கல. தட் இஸ், இதனால வரக்கூடியதான அந்த விருத்தியானது அந்தந்த விசிஷ்ட சைத்தன்யத்தோட சம்பந்தப்பட்டிருக்கே தவிர சுத்த சைத்தன்யத்தோட சம்பந்தப்படவில்லை அப்படிங்கிற. இந்த ஷவர் இருக்கு, ஷவத்துல ஒரு இடத்துல மட்டும்தான் பிரகாசம் இருக்கு. எந்த இடத்துல ரேஸ் ஆஃப் லைட் விழுறதோ அங்கே மட்டும் அஜ்ஞானம் போறது. அந்த மூலையில் அஜ்ஞானம் இருக்கலாமோ இல்லையா? ஆகையால் அந்த இடத்துல கேவல சித்துக்கு விஷயம் இல்லை. கேவல சித்தில் இருக்கிற அஜ்ஞானத்தை போக்கவில்லை. அந்த இடத்துல மட்டும் விசிஷ்ட சைத்தன்யத்தில் இருக்கிற அஜ்ஞானத்தை தான் போக்கடிக்கிறது அப்படின்னு நீங்க சொல்வேடையானால், அப்படின்னா விசிஷ்டம் சுத்தான் நாதிரிச்சதேங்கிற மதம் நையாய்க்க முடியும். விசிஷ்ட சத்த சுத்த சத்த ஒண்ணுன்னு சில பேர் சொல்லணும். நாம விசிஷ்டம் சுத்தா அது அதிரிச்சதேங்கிறது தான் வேதாந்திகளுடைய மதம். ஏன்னா விசிஷ்ட சைத்தன்யம் ஜீவன், சுத்த சைத்தன்யம் பிரம்மம். விசிஷ்ட சைத்தன்யம் சுகதுக்காதிகள் தர்மாதர்மாதிகள் இருக்கும், சுத்த சைத்தன்யத்துல இருக்காது. ஆகையால் விசிஷ்டம் சுத்தா அது அதிரிச்சதேங்கிற நம்ம மதம். அவனுக்கு விசிஷ்டம் சுத்தான் நாதிரிச்சதேங்கிற ஒரு மதம். இதை வச்சு அந்த வாசனையில அவன் கேட்கிறான். அவன் கேட்கிறவன் எந்த இன்டென்ஷன்ல கேட்கிறான்னு நம்ம தெரிஞ்சிருக்குன்னா அப்புறம் சுலபமாயிடும். ஆகையால் ஒருவேளை இப்படி நீங்க சொல்றடா உங்க மதத்துல விசிஷ்டம் சுத்தத்தை விட இல்லையோ, இந்த அஜ்ஞானமானது ஞானமானது விசிஷ்ட சைத்தன்யத்தில் தான் இருக்கு. தட் இஸ் ஜீவனிடத்துல இருக்கு. ஜீவனுக்கு தானே அகமாக்கார விருத்தி வந்து இருக்கு. அதனால ஜீவனிடத்துல இருக்கு. கட்டாத்யவச்சின்ன சைத்தன்யத்துல இருக்கு. ஆனா அஜ்ஞானம் எங்க இருக்க? சுத்த சைத்தன்யத்துல இருக்கு. ஆகையால் இங்க இருக்கக்கூடியதான விருத்தி ஞானமானது சுத்த சைத்தன்யத்துல அஜ்ஞானத்தை போக்கடிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு ஒருவேளை நீங்க சொன்னீடையானால் அப்படி சொல்றார். விசிஷ்ட சைத்தன்ய ரூப ஜீவ விஷயாவா விருத்தி கட்டாவச்சின்ன சைத்தன்ய விஷயாவா விருத்தி அஜ்ஞான விஷயீபூத கேவல சித் அவிஷயத்வா, அஜ்ஞானத்துக்கு விஷயீபூதமான கேவல சித்துக்கு அவிஷயமா இருக்கு அப்படின்னு சுத்த சைத்தன்யத்து கிட்ட போகலேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்படி இல்ல ரெண்டு சித் அவிஷயத்வான்னு சொன்ன சித் விஷயம்னு என்ன அர்த்தம்? அந்த சித்தை விஷயமாக கொண்டிருக்கு. சித்து நடத்துல தன் காரியத்தை பண்றது. சோ சுத்த சைத்தன்யத்தில் இருக்கக்கூடியதான அஜ்ஞானத்தை போக்கடிக்கலேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். கேவல சித அஜ்ஞான விஷயீபூத கேவல சித் அவிஷயத்வாது அஜ்ஞான விரோதினி நஸ்யாத் இது வாச்சியம். இப்படி நீங்க சொல்லலாமான்னு நினைக்காதீங்க. ஏன் தெரியுமோன்னா, இப்ப தண்டி சைத்திரஹா இது விருத்தியா ஒரு மனுஷனுக்கு தண்டி சைத்திரஹான்னு ஒரு ஞானம் வந்துருக்கு. தண்டி சைத்திரஹான்னு என்ன அர்த்தம்? சைத்திரன் தண்டத்தோட வச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். வெறும் சைத்தனம் இல்ல, தடிக்கம்ப கையில வச்சுட்டு சைத்தனம் இல்ல, சன்னியாசியா கையில தண்டத்தை வச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. தைண்டி சைத்திரஹா இது விருத்தியா சைத்திர அஜ்ஞான அனபிபவ ஆபாதாத்.
இவனாச்சு தண்டி சைத்திரஹா அப்படின்னு சொல்றேன். அப்ப அவனுக்கு தண்டம் இருக்குங்கிற ஞானம் வந்து தண்ட விசிஷ்டமான சைத்திர ஞானம் இவனுக்கு வந்திருக்கு. இந்த ஞானமானது விசிஷ்ட ஞானம். விசிஷ்ட ஞானம் சுத்தத்துல இருக்கிற அஜானத்தை போக்கடிக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. விசிஷ்ட ஞானம் விசிஷ்டத்தில் இருக்கிற அஜானத்தை போக்கடிக்குமே தவிர சுத்தத்தில் இருக்கிற அஜானத்தை போக்கடிக்காது அப்படிங்கறது உங்க கட்சி இப்ப சொன்னேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி விசிஷ்டமான தண்டி சைத்திரா தண்டத்துடன் சைத்திரான் இருக்கான் எனக்கூடியதான ஞானம் வந்தால் அது சுத்த விஷயத்தில் இருக்கிற அஜானத்தை போக்கடிக்காது. இங்க சுத்தம் யாரு? சைத்திரம். தண்டி சைத்திரான்னு தெரிஞ்சாலும் சைத்திரம் தெரியலன்னு சொல்ல வேண்டியிருக்கும். சுத்த ஜானம் சைத்திர ஜானம் தானே, அது சொல்ல வேண்டியது. அப்படி எங்கேயாவது லோகத்துல இருக்கா? நீங்க அப்படியும் எஸ்கேப் ஆக முடியாதுங்கிறார். தண்டி சைத்திரா இது விருத்தியா சைத்திர அஜான அனபிபவ ஆபாதாத் ஒண்ணு. இன்னொரு தோஷம் சொல்றார். கட்டாகாச ஜானே மகாகாச ஜானஸ்ய மகாகாச அஜானஸ்ய மகத்துவ அஜானே பரியவசானம். கட்டாகாச ஜானம் வந்திருக்கு, குடத்துல இடவழி இருக்கு, குடம் பார்க்கறேன் நடுவுல இடவழி இருக்கு. இந்த கட்டாகாச ஜானம் வந்ததுமே இவனுக்கு வெளியில இருக்கிற இடவழி தெரியுமா தெரியாதா? இடவழின்னு என்னன்னு தெரியுமா தெரியாதா? கட்டாகாச ஜானம் வந்திருக்கு, அவனுக்கு மகாகாச ஜானம் வந்திருக்கணும். ஆனா அவனை கேட்டு பாருங்க, உனக்கு கட்டாகாசம் தெரியுங்கிற, மகாகாசம் தெரியுமான்னா மகாகாசம் அவனுக்கு தெரியலேங்கிறான். மகாகாசம் தெரியலேன்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு ஆகாசம் தெரியலேன்னு அர்த்தம் இல்ல. உள்ள இருந்த பொந்தா இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் பொந்து பொந்துதான். ஆனா கட்டாகாசம்னு கட்டத்துல சின்னதா இருக்கிறதா நான் பார்த்திருக்கேன், பெருசா இருக்கிறத நான் பார்க்க. அத அந்த மகாகாசம் நஜானாமிங்கிற அர்த்தம் வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? ஆகாசம் ஜானாமி கிந்து ஆகாசகத மகத்துவம் ந ஜானாமின்னு அர்த்தம். ஸோ மகாகாசம் தெரியலன்னு என்ன அர்த்தம்? ஆகாசம் தெரியுது சுவாமி, ஆகாசம் பெருசுங்கிறல, அந்த பெருசுங்கிற ஆஸ்பெக்ட் எனக்கு தெரியல, அதான் சொல்றேன். घटाकाशे महाकाश अज्ञानस्य घटाकाशे ज्ञाते घटाकाश ज्ञानम இருந்த போதிலும் மகாகாச அஜ்ஞானஸ்ய நான் மகாகாசத்தை அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்வது மகத்துவ அஜ்ஞானே பரியவசானம். மகத்துவ ஞானம் இல்லை, அவ்வளவுதான். ஆகாச ஞானம் இருக்கு, மகத்துவ ஞானம் இல்லை. அதையேவ ஆகாசோ ஜாதா இது பிரதீதி. அதனால அவனே சொல்றான், ஆகாசம் தெரியுது சார், நீங்க நம்ம மகாகாசம்னு எதை சொல்றாள் அதான் தெரியுது. இப்ப நமக்கு வந்த ப்ராப்ளம்லாம் அதான். ஆனந்தம் நமக்கு தெரியுமா தெரியாதா? சுகம் தெரியுமா தெரியாதா? தெரியுது. ஆனா அபரிச்சின்ன ஆனந்தம் கேட்டேன்னா எங்கே சார் நீங்க வேற அப்பப்ப தகவல் அடிக்கிறது அப்படிங்கிறோம். அப்பன்னா அபரிச்சின்ன ஆனந்தம் பரிபூர்ண ஆனந்தம் இவைகள்தான் நமக்கு தெரியலே தவிர ஆனந்தம் கொஞ்சம் இருக்கு. விஷயானந்தத்துல நிமக்னாலா இருக்கும், விஷயானந்தத்துல மொழி போயிருக்கும். ஆனாலும் நீர் சொல்லக்கூடிய பிளிஸ்ங்கிறல ஒரு இஷ்டம் தெரியல, ஆனந்தம் தெரியுது. அப்பப்ப ஏதோ சந்தோஷமா இருக்கும், லைஃப் போயிட்டே இருக்கு, அவ்வளவு தவிர நீங்க சொல்லக்கூடியதான பரமானந்தம் பரிபூர்ண ஆனந்தம் இந்த கதையெல்லாம் தெரியாது. அது இவன் சொல்லக்கூடியதான். அதனால இப்படி வரலாம் அப்படிங்கிற சமாதானம். அதையேவ ஆகாசோ ஜாதா இது பிரதீதி. இது ஒரு செட் ஆயிடுது. இப்ப அடுத்ததாக வேற கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்வியோட இந்த அத்வை சித்தி கிரந்தத்துக்கு பாலபோதினின்னு ஒரு வியாக்கியானம் இருந்தது. லக்ஷ்மண சாஸ்திரியினுடைய சிஷ்யவத்தர் வியாக்கியானம் எழுதினார். அந்த வியாக்கியானம் இதோட முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் முதல் அத்தியாயத்துல இது வரைக்கும் தான் வந்தது. 2 பார்ட்ஸோட இருந்தது புத்தகம். அந்த புத்தகம் இதாயிடுது. இனிமேல் அந்த வியாக்கியானம் இல்லை, பாலபோதினி நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவுதான் எழுதியிருக்காரு அவர். அது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பிரகரணத்துல இந்த லைனோட முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறது. நனு சிரவணாதிஜன்யைவ விருத்தி அஜ்ஞான விரோதினி பிரமகாலீன அபரோட்ச ஜான அனதிக விஷய ஜானேன காரணாந்தரஜன்யேனாவே அஜ்ஞான அனுவருத்தௌ அதிப்பிரசங்காத் அனதிக விஷயத்வே ஸ்ரவணாதி வையர்ச்சாத் சத்யத்வாபாதாச்சா இதி சேத் ந. இப்ப என்ன சொல்ற? சிரவணாதிஜன்யைவ விருத்தி அஜ்ஞான விரோதினி. அஜ்ஞானம் போக்கடிக்கணும்னா, அஜ்ஞானம் போகணும்னா என்ன பண்ணும்? வேதாந்த சிரவணம் பண்ணும். ஆத்மாவா திரஷ்டவியா பார்க்கணும், அப்பதான் மோட்சம் வரும். திரஷ்டவியான்னு எப்படி பார்க்கறது? ஆத்மாவை
கண்ணால பார்க்க முடியுமா? இல்ல. ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யா சோ திரஷ்டவ்யான்னு முதல்ல சொல்லிடுது. ஆத்மாவாரே திரஷ்டவ்யா ஆயிடுது. தர்சனம் கதம் பவதின்னு அப்புறம் அதுக்குத்தான் ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யா. ஸ்ரவணம் மனன நிதித்தியாசனங்கள் தர்சனத்துக்கு சாதனங்கள். தர்சனமானது மோட்சத்துக்கு சாதனம். இப்படி பிரவர்த்திச்சிருக்கு. இப்ப என்ன சொல்ற, நீங்க என்ன சொல்றீள், சிரவணாதிஜன்ய விருத்தி இருக்கே அதான் அஜானத்தை போக்கடிக்கிறது. வேதாந்தத்தை சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணிட்டே இருந்ததுன்னா கடைசியில அகண்டாகார விருத்தி இது வருது. அந்த விருத்தி வந்ததுமே அஜானம் போயிடுறது. அப்ப இது மேல அவனுக்கு ஒரு அஜானமும் இல்ல, அவன் முக்தி அடைஞ்சிருக்கான், ஸ்வஸ்வரூபம் தெரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இது ஒத்துக்க முடியாதுங்கிறான். ஏன் சுவாமி என்ன கோபம் வந்து இருக்கு, ஒத்துக்க மாட்டேங்கிறள் அப்படின்னா, பிரமகாலீன அபரோட்ச ஞான அனதிக விஷய ஞானேனா. இப்ப நமக்கு சன்கடகான ஒரு ஞானம் வருது. குடத்தை பாக்குறேன், குடத்தை பார்த்தா குடம் இருக்கு அப்படின்னு ஞானம் வந்திருக்கு. இந்த சன்கடகாங்கிற ஞானம் எப்ப வந்தது? பிரமகாலத்துல வந்தது. பிரமகாலத்துல வந்தது அப்படியே சம்சார தசையில இப்ப நமக்கு வந்திருக்கு. சம்சார தசையில வந்திருக்க கூடியதான சன்கடகா எனக்கூடிய ஞானம் அது அபரோட்ச ஞானம் வேற. அபரோட்ச ஞானம்னா பிரத்யட்சம்னு வச்சுப்போமே, டைரக்ட் நாலேஜ். சோ பிரமகாலீன அபரோட்ச ஞான அதுக்கு விஷயம் என்ன சார்? பிரம்மம். ஏன்னா சன்கடகாங்கிற ஞானத்துல சத்து இருக்கு, அந்த சத்துக்கு பிரம்மம்னு அர்த்தம். சோ இந்த சன்கடகாங்கிற ஞானத்துல சத்தான பிரம்மம் காணப்படுகிறது. ஒத்துக்கணும். ஏன்னா சத்து தெரியுறத, இந்த சத்து தான் சார், இந்த பிரம்மம் தான் சார். வேதாந்த வாக்கிய ஜன்ய சிரவணாதி ஜன்ய அபரோட்ச ஞானத்தினாலும் இந்த சத்து தான் விஷயம். ஸோ இந்த சத்துக்கு என்ன கண்டென்ட் அது நாலேஜ் இருக்கோ, இந்த சத்து இந்த அறிவினால எது அறியப்படுகிறதோ அதுதான் அகண்டாகார விருத்தியினாலையும் அறியப்படுகிறது. அப்ப அதனால அஜ்ஞானம் போறது, இதனால அஜ்ஞானம் போகலேன்னு இது தப்பு இல்லையா? ஒரே விஷயம்தான். நீங்க ரூபாய் கொடுத்தா கடையில கொடுக்க மாட்டேங்கிறான், நான் கொடுத்தாதான் கொடுக்க பாருன்னு அவன் கடையை விற்கிறான்னா என்ன அர்த்தம்? அப்ப உங்களுக்கு பர்சனலா ஆளு தெரிஞ்சாரு அப்படிதான் அர்த்தம். கடையில பொருள் கிரேதாரகா கிரீணியிருக்கு ஆபனே பிரசாரித்தம், ஜனங்கள் வாங்கட்டும் என்ற கடையில திறந்த ஷோகேஸ்ல வச்சதான பொருளை நீங்க கேட்டாலும் நான் கேட்டாலும் கொடுக்கணும். அதனால போல அஜ்ஞானமானது சவணாதி ஜன்ய விஷயமா இருந்தாலும் இந்த விருத்தி வந்தாலும் போகணும், இந்த கிருத்தி வந்தாலும் எப்படி, ரெண்டும் ஒரு விஷயமா இருந்தாலும் ரெண்டும் பிரம்மத்தை பத்தினதான ஞானம் தான். இரண்டும் பிரம்மத்தை பத்தினதான ஞானமா இருக்கும் தருணத்தில் அப்ப என்ன ஆகணும்? ரெண்டும் இந்த ரெண்டுல எந்த விருத்தி வந்தாலும் போகணும், அதான நியாயம். அப்ப இதனால போகாது, அதனால மட்டும்தான் போகும். சன்கடாங்கிற ஞானத்துல போகாது, சிரவணாதிஜன்ய விருத்தியினால்தான் மட்டும் போகும்னு சொன்னா என்ன விநிகமக்கம், என்ன பட்சபாதம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற. சிரவணாதிஜன்யைவ விருத்தி அஜ்ஞான விரோதினி. அதான் நீங்க சொல்றேன் பிரமகாலீன அபரோட்ச ஞான அனதிக விஷய ஞானேன, பிரமகாலத்தினால ஏற்படக்கூடியதான சன்கடா எனக்கூடியதான அபரோட்ச ஞானமும் அதை இதை விட அதிகமா விஷயம் இல்லை. அனதிக விஷய ஞானேன காரணாந்தர ஜன்யேனாபி, காரணாந்தரத்தினாலும் உண்டாகிறது அப்படின்னு சொன்னேடையானால் அப்ப என்ன ஆகும்னர், அஜ்ஞான அனிவிருத்தவு, அதனால அஜ்ஞானம் போகல, இதனால்தான் அஜ்ஞானம் போறதுன்னு சொன்னா அதிப்பிரசங்கம் வரும். சுத்தியில ரஜத ஞானம் வருது. சுத்தியில ரஜத ஞானம் வந்ததுமே இயம் சுத்திங்கிற ஒரு ஞானம் வந்தா போகணும், நேதம் ரஜதம்ங்கிற ஞானம் வந்தாலும் போகணும். நேதம் ரஜதம் ஞானம் வந்தாலும் ரஜத ஞானம் போயிடணும், இயம் சுத்திங்கிற ஞானம் வந்தாலும் போகணும். அதானே நியாயம். அப்ப ஒரு ஞானம் இது வேற காரணத்தினால வந்திருக்கு, அது வேற காரணத்தினால வந்திருக்குன்னு சொன்னா நியாயம் இல்லை. அது அதே பிரசங்கா. ஒருவேளை இல்ல சார் இதுவும் அதுவும் அதிக விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னா அனதிக விஷயத்துவே சிரவணாதி வையர்ச்சா, அதோட அனதர் தோஷம். என்னாச்சு, அது சன்கடகாங்கிறதுனால எந்த சத்ரு பிரம்மஜானம் வருதோ அதே பிரம்மஜானம் தான் சிரவணாதிகள்னாலும் வரதுன்னு நீங்க சொன்னீடையானால் அப்ப என்ன ஆகுனார், நான் சன்கடாலே பிடிச்சுக்கிறது ஈஸியா இருக்கு, கண்ணை திறந்தா கடஞானம் வருது. இதுக்காக வேதாந்தத்தை சிரவணம் பண்ணி மன்னம் பண்ணி நீ புரியாது மக்குங்கிற போல டெய்லி என்ன சொல்லி அதை நான் கேட்டேன். என்ன சார்
அதனால இது வேண்டாம். வேதாந்த சிரவணாதி வையத்திய பிரசங்காத். அதோட மட்டும் இல்ல, சத்தியத்வா பாதாச்சா. இப்ப தேவதா விஷயக்கமான ஒரு ஞானம் நமக்கு வருது. ஏதோ ஒரு மந்திரத்தை, காயத்ரி மந்திரத்தை உபாசனை பண்ணிட்டே இருக்க நீங்க விடாம. சில வருஷங்கள் ஆன பிறகு காயத்ரி மாதா பிரத்யட்சமாயிட்டாங்க. பிரத்யட்சமானதுமே என்ன ஆச்சுன்னா, உங்க மனசுல இருக்கக்கூடியதான சகல பாபமும் நாசமா போயிடுது. ஏன்னா தேவதா பிரத்யட்சத்தினால, உபாசனாஜன்யமான தேவதா பிரத்யட்சத்தினால சகல பாப நிவர்த்தி ஏற்பட்டிருக்கு. பிரத்யட்சத்தினால தானே ஏற்பட்டிருக்கு சாட்சா்காரம். அதனால ஏற்பட்டு சாட்சா்கார நாஸ்தியமா இருக்கக்கூடியதான ஞான நிவர்த்தியமா இருக்கக்கூடியதான பாபம் அது பொய்யா நிஜமா சார்? பொய்ன்னு சொன்னா இது வரைக்கும் நீங்க ஜபம் பண்ணதே பொய்யும் ஞாபகம் வச்சுக்கோ. கஷ்டப்பட்டு 30 வருஷம் ஜபம் பண்ணியிருக்கேன், பிரத்யட்சம் ஆயிடுது, பாபம் போச்சு. ரைட், உங்களுக்கே தெரியும். ரைட், இப்ப இந்த சாட்சா்காரத்தினால, தேவதா சாட்சா்காரத்தினால நிவர்த்தியமாக இருக்கக்கூடியதான பாபமானது நீங்க பொய்ன்னு சொல்றதுக்கு முடியாது. ஞான நிவர்த்தியமா இருந்தாலும் அது சத்தா இருக்கே. அப்படி இந்த ஞான நிவர்த்தி, சிரவணஜன்ய ஞான நிவர்த்தியமா இருக்கக்கூடியதான அஜ்ஞானமோ அஜ்ஞான காரியம் பிரபஞ்சமோ சத்தா இருந்தா என்ன போயிட்டு உங்களுக்கு? இப்ப திரும்பியும் முதல்ல இருந்து வந்துட்டான். இத்தனை 550 பக்கமா நம்ம பண்ணியதுக்கு முதல் கேள்வி அன்னைக்கு கேட்ட கேள்வி இன்னைக்கு கேட்டுட்டே இருக்கான். சம்ஸ்காரம் போகாதுன்னு யார் யாரு எப்படி வந்தானோ அது அப்படித்தான் மேலும் மேலும் கேட்டுட்டே இருக்கும். அது உள்ளூர் உங்க அந்தராத்மா ரைட்டுன்னு சொல்லணும். அது வரைக்கும் துவைத்தி சண்டை போட்டுட்டே இருப்பான், அத்வைத்தியும் மல்ல கொடுத்துட்டே இருப்பானே தவிர உள்ளூரை எப்ப அவனவனுக்கு தோணணும் அந்த சாட்சா்காரம் இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ் வரணுமே தவிர அது வர பரியந்தம் இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இப்ப என்ன கேட்டுட்டு இருக்கா, தேவதா விஷயக்கமாக சாட்சா்காரத்தினால நிவர்த்தியமாக போக்கக்கூடியதான பாபமானது எப்படி பொய் இல்லையோ, அதே போல வேதாந்த சிரவணாதிஜன்ய அகண்டாகார விருத்தியினால போகக்கூடியதான அஜ்ஞானமும் அஜ்ஞான காரியமான பிரபஞ்சங்களும் பொய்யா இருக்கணும்னு ஏன் அடம் பிடிக்கிறாள்? அதுவும் சத்தியமா இருக்கட்டுமே. சத்தியத்வா பாதாச்சா. ஒரு சின்ன லைன் தான். இந்த சித்திகாரர் இவரும் பிரம்மானந்தர் 2 பேரும் நிகன சங்கேப நிர்பந்தி. அவர் தீதிகாரருக்கு அப்படி சொல்றது வழக்கம். அவர் முதல்லயே பிரதிஜை பண்ணிட்டார், நான் சுருக்கமா எழுதுறேன். எதை சுருக்கமா எழுதினா புரியாதோ அதை சுருக்கம் என்னத்த பண்றது? விவகாரம் முழுக்க நியாய சாஸ்திரம் எல்லாம் அவன் விஸ்தாரப்படுத்தின்னு போறான். கந்தபதி ஏன் சார் இப்படி இழுக்கிறேன்னு. அப்படி இழுத்ததான் புரியுமா விவகாரம்? அதுல என்னென்ன ட்ரபிள் வரப்படாது. ஒரு லட்சணம் சொன்னோம்னா எப்பவுமே அதிவியாப்தி அவ்வியாப்தி அசம்பவம் வரப்படாது எந்த சந்தர்ப்பத்திலையும். அதுக்காகத்தானே நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். டெபினிஷன் டு பி பர்ஃபெக்ட் அட் ஆல் லெவல்ஸ் சொல்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். அது நீளமா போறது அப்படி சொன்னா தான் போகும். அப்படி சொன்னாலும் இந்த இடத்துல போகாது. லட்சணம்னு சர்வ லட்சண லட்சண்யோ லட்சுமி மந்திரம் செஞ்சைய அங்க போனா போகுமே தவிர இந்த லட்சணங்கள்லாம் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் கொடிய மட்டும் பண்ணிட்டு இருக்க. அப்படி அதை விஸ்தாரமா கிளியரா சொல்லணுங்கிற ஆரம்பிச்ச அவரே நான் சுருக்கமா சொல்றேன்னு ஆரம்பிச்சு புத்தகத்தை எழுதினார். நல்லா தான் இருக்கு. ஆனா அவர் எப்ப சொன்னாரு அவருடைய வார்த்தைக்கு அத்தனை அர்த்தங்கள். அந்த தீதிக்கு பின்னால கதாதரி அவளும் இவாளும் வியாக்கியானம் பண்றதுனா நிறைய ஜாஸ்தி ஆயிடுது. அதனால ஒரு காலத்துல சிவமணி கிரந்தத்துக்கு மணி கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணி அவன் பண்டிதன்னு பேர். ஏன டீக்கா தச டீக்கா விபஞ்சனின்னர் 10 டீக்கை தப்புன்னு சொல்லி இவர் இன்னொரு வியாக்கியானம் எழுதினார். only to be refuted by other person. என்ன எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் அதை விட இன்னொரு புத்திசாலி வருவான் சார் லோகத்துல. ஸோ இந்த புத்திங்கிறது இருக்கு பதிலா தர்க்கம், அபியூகித்த தர்க்கம், அது ஃபைனலா சொல்ல முடியாது. அது சாஸ்திரம் ஒண்ணுதான் உங்களுக்கு இதுதான் சிக்மன்னு சொல்லணுமே தவிர முடியாது. ஏன் சொல்லுவாங்க அப்படி சித்திக்காரரும் சரி பிரம்மானந்தியக்காரரும் சரி அவ சுருக்கமா எழுதுறா. அதனால இங்க சத்தியத்வா பாத்தாச்சான்னா இந்த அர்த்தம். இது சேதனா யாவந்தி ஜானானி தாவந்தி அஜானானி இது மதே. எத்தனை ஞானங்கள் இருக்கோ அத்தனை அஜானங்கள் இருக்கு அப்படின்னு சில ஆச்சாரியால் ஒத்துருக்கா. அஜானம் ஒண்ணுதான் சார் உலகத்துல இருக்கு. ஆனா என்னாச்சுன்னு அந்த அஜானத்துக்கு பல சக்திகள் இருக்கு. பல சக்திகள் அங்கெங்கே இருக்கு. அது ஒவ்வொரு ஞானம் ஒவ்வொரு சக்தி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னேனால்
அஜ்ஞான விசேஷः ஏகாஜ்ஞானபட்சே அவஸ்தா விசேஷः சக்தி விசேஷோ வா அவித்யாகதா இதான் விசிஷ்ட கோச்சர விருத்தியா நிவர்த்ததே ஏவா. ஆகையால் விசிஷ்ட விருத்தியினால அஜ்ஞானத்துல இருக்கக்கூடிய ஒரு அஜ்ஞானம் போறது, ஆனா 10 அஜ்ஞானம் அங்க இருக்கு. ஒரு ஒரு பொருளுக்கு மேல 10 அஜ்ஞானம் இருக்கு. ஒரு விருத்தி வந்தா ஒரு ஞானம் வருது, இன்னும் அந்த பொருள் தெரியல, ஏன் இன்னும் 9 அஜ்ஞானம் இருக்கு. ஒரு ஒரு பொருள் மேல ஒரு 10 துணி மேல போட்டிருக்க சார், ஒரு துணி எடுத்தாலும் அஜ்ஞானம் தெரியுமா? அதுக்கு மேல இன்னும் 10 துணி கவர் பண்ணிட்டு இருக்க. அதே மாதிரி ஒரு ஞானம் வந்தால் அதுல இருக்கக்கூடியதான ஒரு அஜ்ஞானம் போச்சே தவிர இன்னும் 9 அஜ்ஞானம் இருக்கு. அதனால அது இன்னும் பொருள் தெரியல, இப்படி அர்த்தம் சொல்லுவோம். இல்ல, அஜ்ஞானத்துக்கு பல சக்திகள் இருக்கு. உங்க விசிஷ்ட ஞானம் வந்ததுனால ஒரு சக்தி தான் போச்சே தவிர மீறி 9 சக்தி அங்கேயே இருக்க மறைச்சுண்டே. அது எப்ப போகும்? அது போறதுக்கு அஜ்ஞானம் வந்தா போகும். இதெல்லாம் நமக்கு நையாயிக்கன் சொல்லி கொடுத்தான். என்னடா புஸ்தகம் எழுத ஆரம்பிச்சது, புஸ்தகம் முடியலன்னா ஏன்டா பாபம் இருக்குன்னா, இதை மங்களம் பண்ணியேன்னா நீ ஒரு மங்களம் பண்ண 10 பாப்பம் இருக்கணும். 10 பாப்பம் இருக்கு சார், ஒரு மங்களம் பண்ணி போகல. அதுக்காக என்ன பண்ணணும்? 50 மங்களம் பண்ண 52 பாப்பம் இருக்கு, அதனால முடியல. இவனுக்கு என்ன பண்ண போற? அவன் எதுல அவன் விசேஷம் வச்சுட்டு இருக்கான்னா, அந்த புண்ணிய பாபங்கிறது அதிருஷ்டம், அது திருஷ்டம் இல்ல. அதனால என்ன சொல்றான், இதை விட பாப சங்கியா அதிகத்துவா ஆதிக்கா போகல. சார் நாஸ்திக ஒரு புத்தகம் எழுதியிருக்கான் சார், மங்களமே பண்ணல போச்சு, பாப்பம் இல்ல, புத்தகம் மூர்த்தி ஆயிடுச்சு சார், பாப்பமே எப்படின்னு. அவனுக்கு பாப்பம் இல்லப்பா, அதனால மங்களம் பண்ண வேண்டியது தேவையில்லை பண்ணல சார். வந்து பாபிஷ்டனா இருக்கானே சார், போன ஜென்மால மங்களம் பண்ணிட்டாங்க சொன்னேன் நான். விவகாரம் நீங்க எப்படி பேசினாலும் பேசுறதுக்கு வழி உண்டு. இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தா? அவன் தான் சொல்லிக் கொடுத்தான். விவகாரம் என்ன, ஞானம் வந்தாலும் அஜ்ஞானம் போகலையே. ஞானம் வந்தா அங்க 10 அஜ்ஞானம் இருக்கு, ஒரு ஞானம் தான் அஜ்ஞானம் தான் போச்சு, இது 9 அஜ்ஞானம் இருக்கு. அதுக்காக நீ முயற்சி பண்ணு, ஒரு சமாதானம். அஜ்ஞானமே ஒண்ணுதான் தீர்மானம் பண்ணிட்டீரா? ஞானம் வந்தா அஜ்ஞானம் போயிருக்கணும், ஆனா அஜ்ஞானத்துல ஒரு சக்தி தான் போச்சு, பல சக்திகள் இருக்கு. ஸோ அந்த பல சக்தி தூளாஜானங்கள் பல இருக்குன்னா இல்ல ஒரு சக்தி போச்சு, அந்த சக்திகள்லாம் இருக்கிறதுனால ஞானம் வந்தாலும். அதனால வேதாந்த கிளாஸுக்கு வந்ததுமே டக்குன்னு எனக்கு மோட்சம் வந்து இருக்கணுமே சொன்னா என்ன பண்றது? ஆயிரக்கணக்கான அஜ்ஞானங்கள் வச்சுட்டு இருக்கு. ஒவ்வொரு கிளாஸுக்கு வந்து ஒவ்வொன்று போகும். எப்பதான் போறதுன்னு, என்னைக்கு ஞானம் வருதோ அன்னைக்கு எல்லாம் அஜ்ஞானம் போச்சுன்னா பலபல கல்பியம். இது விவகாரம் என்ன? பலபல கல்பியம். அந்த பலம் வந்த பிறகு ஓஹோ இன்னைக்குதான் நமக்கு எல்லா அஜ்ஞானமும் போச்சு அப்படின்னு தெரியும். இப்படி சாதாரணமா பாருங்க, நீங்க ஆகாரத்திலையும் இப்படித்தான். ரொம்ப பசிக்கிறத தட்டுல போட்டாச்சு, ஆகாரம் சாப்பிட்டே இருக்கு. முதல் கவனம் வந்து ஆகாரம் போச்சு, பசி குறையிலையா அப்படின்னு இன்னும் போடுங்கிறான். எப்ப வேணும்னு சொல்றான், வேண்டாங்கிறான். ஒரு சாதம் வரப்ப இன்னும் கொஞ்சம் அன்னம் போட்டோமா, வேண்டாங்கிறான். இல்ல போடுங்க, ஐயோ வேண்டாங்கிறான். விவகாரம் முழுக்க அப்பதான் ஃபுல்லா போச்சுன்னு அர்த்தம். இது டே டு டே லைஃப்லயே நமக்கு தெரியுது, வேதாந்தத்தை மட்டும் புரியலைங்கிற விஷயம் அதான். அதனால யாவந்தி ஜானானி தாவந்தி அஜானானி இது மதே அஜான விசேஷ ஏவ அஜான விசேஷ ஏகாஜான பட்சே அவஸ்தா விசேஷ சக்தி விசேஷோ வா அவித்யாகதா இது விசிஷ்ட கோச்சரவத்யா நிவர்த்ததே ஏவ. பிரபஞ்ச நிதானபூதம் தத்துவமஸ்யாதி வாக்கியஜன்யா கண்டார்த்த கோச்சர விருத்தி நிவர்த்தியமானம் பரம் அவசிஷ்யதே. இந்த ஞானங்கள்னால அந்தந்த அஜ்ஞானங்கள் போன போதிலும் அந்த சுத்தமான அந்த அஜ்ஞானம் அது அப்படியே இருக்கு. அது எப்ப போகும்? தத்துவமஸ்யாதி வாக்கியர்த்தம் வந்தாதான். தத்துவமஸ்ய பிரபஞ்ச நிதான பூதம், நிதானம்னா காரணம்னு அர்த்தம். பிரபஞ்ச காரணீபூதமான, பிரபஞ்ச தோற்றத்துக்கு சம்சாரத்துக்கு காரணீபூதமான தத்துவமஸ்யாதி வாக்கியஜன்ய, தத்துவமஸ்யாதி வாக்கியங்கள்னால உண்டாகக்கூடியதான அகண்டார்த்த கோச்சர விருத்தி நிவர்த்தியம், அகண்டாகார கோச்சர விருத்தியினால மட்டும் போகக்கூடியதான அஜ்ஞானம் பரம் அது மட்டும் அவசிஷ்யதே இருந்துட்டு இருக்கு. அது இருக்குன்னு நமக்கு எப்படி சார் தெரியும்னு, பேத பிரமசிய அனுபூயமானத்வாத். இன்னும் பேதம் தெரியுது, நான் வேற நீங்க வேற அவன் வேற அவள் வேற தெரிகிறதா இல்லையா? இப்ப கண்ணுக்கு தெரியறதுனால அஜ்ஞானம் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த அஜ்ஞானம் போச்சுன்னா இப்ப என்னாச்சு? சர்வம் கல்விதம் பிரம்மா இதம் சர்வம் இதயம் ஆத்மா அப்படிங்கிற ஞானம் வந்துடும். ததாச விஷயகிருத விசேஷாபாவேபி
சன்கடகாங்கிற ஞானத்தினாலையும் பிரம்மன் தான் காணப்படுறது. அகண்டாகார கோத தத்துவமசியாதி சிரவண மன்னாதி ஜன்யமான அகண்டாகார விருத்திக்கு விஷயமாகவும் பிரம்மன் தான் இருக்கு. ஸோ விஷய கிருத விசேஷாபாவதி, இந்த விருத்திக்கும் அந்த விருத்திக்கும் விஷயம் ஒன்னாக இருந்த போதிலும் ரைட் படி யதா அயமிதி ஞானே அயமிதி ஞானாத் தத்ர அஜ்ஞானய நிவர்த்தேபி சோயமிதி அபேத கோச்சர விருத்தி நிவர்த்திய அஜ்ஞானம் அவசிஷ்யதே. இப்ப கதவு திறந்து ஒருத்தர் வர்றார் சார், நீங்க உட்கார்ந்து இருக்க பேப்பர் படிச்சுட்டு இருக்க, டக்குன்னு ஒருத்தர் வந்திருக்கார். வந்ததுமே அவர் பார்த்ததுமே தெரியுது ஒரு வியக்தி வந்திருக்கார். வியக்திங்க வாங்கோன்னு கூப்பிடுறாரு, வந்திருக்காரு. ஏன்னா யாரும் தெரியறதா அப்படின்னு சின்சியரா தெரியலன்னு உங்களுக்கு தெரியல, அதுதான் தெரியலங்கிறீங்கள என்ன உங்களதான், நீங்க யார், உங்களை பார்த்தா நீங்க மனுஷன் தெரியுது, ஆனா இன்னாரும் தெரியல. அதான் சார் 10 வருஷத்துக்கு முன்னால உங்க தெருவில் எதிர் வீட்டுல இருந்தேனே. ஓ அப்படியா, இப்பதான் தெரியுது. அயமிதி ஞானேபி அயம் இவர் என்று அறிந்த போதிலும் சோயம் நமக்கு தெரிஞ்ச வியக்தி அவரே இவர்னு தெரியல. அப்படின்னா என்ன, ஒரு ஏகதேசம் தெரிஞ்ச போதிலும் அந்த வியக்தியில இருக்கக்கூடியதான ஒரு ஆஸ்பெக்ட் தெரிஞ்சாலும் அனதர் ஆஸ்பெக்ட் தெரியல. ஆனா ஞானத்தினால, பிரத்யக்ஷ ஞானத்தினால இவன் மனிதன் எனக்கூடியதான ஞானம் வந்த போதிலும் என்னால் அறியப்பட்டதான எங்க அம்மாஞ்சிங்கிற ஞானம் உங்களுக்கு வரல. இது லோகத்துல அனுபவம் இருக்கோ இல்லையா, சம்ஸ்கிருதத்துல எழுதுற. இப்படி நம்ம சொல்ற மாதிரி அவர் எழுதணும்னா எவ்வளவு புஸ்தகம் இருக்கும் பாருங்க. இப்ப சொன்ன பிறகு அர்த்தம் புரியுது, ஆனா விவகாரம் என்ன, அது மாதிரி புஸ்தகத்துல எழுதுறதுல ரொம்ப கஷ்டம். அதான் சொல்றார், யதா அயம் இவன் இது ஞானாத்து தத்ர அஜ்ஞானே நிவர்த்தேபி. அங்கே இந்த இவன் என்ற ஞானம் வந்த போதும் அங்கே தெரியலேங்கிற ஞானம் இல்லாத போனாலும் சோயமித் அபேத கோச்சர விருத்தி நிவர்த்திய அஜ்ஞானம், அவனே இவன் நமக்கு தெரிஞ்ச வியக்தி தான் சார், இப்ப பாக்குறது மாறிட்டாரே தவிர அவனே இவன் எனக்கூடியதான ஞானம் இல்லையே, அந்த அஜ்ஞானம் இருக்கு. அதனால அஜ்ஞானத்துல ஞானத்தினால ஒரு அம்சம் ஞானம் போயிருந்தாலும் இன்னொரு அம்சம் அஜ்ஞானம் இருக்கலாம். சில சமயத்துல அப்படித்தான். அதுல ஏதாவது கறி பண்ணி வச்சுப்பாமா, சிலையில போட்டுப்பா, போட்டு சாப்பிட்டா நன்னா இருக்குன்னு, நன்னா இருக்கு ரொம்ப நல்லா கொஞ்சம் வாழ்க்கை போட்டுரு, அது வரைக்கும் சும்மா இருக்கா. போட்ட பிறகு அது என்ன தெரியுமோன்னு, உனக்கு பிடிக்காதான சேப்பக்கிழங்குன்னு, ஐயோ நான் அது என்னடா ஆச்சு சார், அது என்னதுன்னு தெரியல, ஸ்வரூப நாசம் பண்ணியாச்சு. அது உங்க வயசுக்குள்ள போகணும் தீர்மானம் பண்ணியாச்சு. சாப்பிட்டு நன்னா இருக்குன்னு வேற சர்டிபிகேட் கொடுத்து இன்னொரு தரம் போட்டாச்சு. ஏன்னா அம்மாவுக்கு நீங்க சாப்பிடணுங்கிற அபிப்பிராயம், வேற போட்டாச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு சொல்றான், இது என்னது, இதோ பாரு இதனால அப்படிங்கிறான். விவகாரம் என்ன, இல்ல சொரக்கான்னு ஒண்ணு இருக்கு பத்தியில, இது தமிழால் சாப்பிட மாட்டார், அது அது என்ன மாம்சத்துக்கு சமானம்னு சொல்லுவான். அது என்ன தர்மசாஸ்திரம் என்ன கேட்கக்கூடாது, என்னமோ சொல்றான். அதான் விவகாரம் என்ன, ஆந்திராவில் அத சாப்பிடுவான். இது என்ன இந்தூர்ல இருக்கிறதுனால நாங்களே சாப்பிட்டு விட்டோம், சாப்பிடுறது இல்லை. ஆனா விவகாரம் என்னடா சொன்னார், ஒருத்தர் சொரக்கா கொண்டு வந்து கொடுத்தார். அவ இதுல கிராமத்துல போனது, அவ எதிர்க்கவே நான் சாப்பிடல எடுத்துன்னு போங்க சொன்னா நல்லா இல்லாது, என்ன பண்றதுன்னு அத சரின்னு வாங்கி விட்டுட்டாச்சு. அதுக்கப்புறம் வேற யாரோ வந்தா ஃப்ரெண்டு, அவ என்ன பண்ணினா, இதை நாங்க சாப்பிடுமா, நீங்க வேணா எடுத்துன்னு போங்க சார் கொடுத்தாச்சு. எடுத்துன்னு போயிட்டு நம்ம அதோட சனி விட்டதுன்னு நினைச்சோம், விடல. அடுத்த நாள் என்ன பண்ணினா தெரியுமா, ஆனந்தமாக பாயசம் பண்ணியிருக்கேன், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணியிருக்கேன், சாப்பிடுங்க. சாப்பிட்டாச்சு. என்னாச்சுன்னு, இது சொரக்கா பாயசம் மீத கொடுத்து இழப்பு. அப்ப என்ன பண்றது, ஒண்ணு போனாலும் இது அஜ்ஞானம், அது சொரக்காங்கிறது போனாலும் அது வேற விதமா வந்துருதோ இல்லையா, அதே விதமா ஞானத்தினால அஜ்ஞானம் ஏகதேசம் போனாலும் இன்னொரு அஜ்ஞானம் இருக்கிறதுல தப்பு இல்லை. அது எவ்வளவு அழகா எழுதுறான்னு ரசிச்சு பார்க்கணும். இந்த கிரந்தங்கள்லாம் நம்ம இஷ்டம் ஓடி படிக்கப்படாது, அது நிதானமா லைன் பை லைன் ரசிச்சாதான் இருக்கு. ஸ்வயம் யதா அயமிதி ஞானாத் தத்ர அஜ்ஞானே நிவர்த்தேபி, அயம் என்கிற ஞானத்தினால், இவன் என்கிற ஞானத்தினால் இது மனுஷன் என்கிற ஞானம் வந்தது, வேற இல்லை தெரியாதுங்கிற அஜ்ஞானம் போன போதிலும்
சோயம் இவரேதான் என்னால் முன்னாலேயே அறியப்பட்டவர் இவர் என்ற அபேத கோச்சர விருத்தி நிவர்த்திய அஜானம் இருந்துருக்கு. ததாச்ச விஷயகிருத விசேஷா பாவேபி அந்த கண்டென்ட் நாலேஜ் ஒன்னா இருந்த போதிலும் விசேஷம் இல்லாத போனாலும் காரண விசேஷ ஜன்யஸ்ய விசேஷேட நிவர்த்தகத்வே இந்த விருத்தி எதனால உண்டாச்சு அதனால காரண விசேஷ ஜன்யத்வேன விசேஷேன நிவர்த்தகத்வே இது பிரத்யபிக்கையினால வந்த அஜானமா இருந்தால் அது போகும். வெறும் பிரத்யக்ஷத்தினால வந்த அஜானம் அயம்கிறதான் காட்டுமே தவிர அபேதத்தை காட்டாது. அதனால நிவர்த்தகத்வே சிரவண வையர்த்தியம் சத்தியதாபத்திஷ்ட சிரவணங்கள்லாம் வியர்த்தம் அப்படின்னு சொல்றது, வேதாந்த சிரவணம் வேஸ்ட்னு சொல்றதோ, சத்திய பிரபஞ்சம் அஜானத்தினால போக்கடித்த போது ஞானத்தினால போக்கடித்த போதிலும் அந்த பிரபஞ்சம் உண்மையாகவே இருக்கட்டுமே, தேவதா ஜான நிவர்த்திய அஜ்ஞா பாபவது அப்படி. இது ஞான நிவர்த்தி அன்னஜானுபத்தி பிரகரணத்துல இந்த கேள்விக்கு சமாதானம் சொல்லியிருக்க. அதனால அங்க சொல்லிட்டேங்கிறதுக்காக சத்ததாபாதாச்சான்னு மட்டும் எழுதியிருக்காரு இங்க. அதனால அதுவும் நிரஸ்தா, நிரஸ்தான முன்னாலேயே தீர்மானம் பண்ணப்பட்டது. அந்யதா சோயமித்யத்ர அகதே இல்லைன்னா சோயமித்யத்ர சோயம் தேவதத்தாங்கிற ஞானம் வராம போயிடும். கிஞ்சா இன்னொன்னு இது வரைக்கும் ஒரு சமாதானம் சொன்னா சார். ஆனா ஒண்ணு பார்க்கணும், பெரியோர்கள் நமக்கு சமாதானம் சொல்லும் பொழுது ஏதோ டெம்பரரியா சமாதானம் சொல்லிட்டு போக மாட்டா. அது ஞாபகம் வச்சுக்கணும். சூத்திரக்காரர் பிரபஞ்சம் பிரம்மத்துல இருந்து உண்டாச்சு, சகல பிரபஞ்சமும் பிரம்மத்துல இருந்து உண்டாச்சு, ஜீவனும் பிரம்மத்தினுடைய காரியம் இப்படின்னு இருக்கமையானால் ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு, பிரம்மமும் பிரபஞ்சமும் ஒண்ணு. ஜீவனும் பிரம்மமும் எப்படி அதே பிரம்மன் தான் ஜீவனா மாறி இருக்கார், காரியம் இல்லை. ஆனா பிரம்மமானது பிரபஞ்சமானது பிரம்மத்தினுடைய காரியம். அதனால காரிய காரணங்களுக்கு உங்க மதத்துல அபேதம் தாதாத்யம் ஞாபகம். நையாயிக்க மதம் மாதிரி காரியம் வேற காரணம் வேற நம்ம சொல்லல. அவ மதத்துல காரிய நியத்த பூர்வ விருத்தி காரணம், காரணம் வேறு காரியம் வேறு, காரியத்திலிருந்து காரணம் வருது, காரணத்திலிருந்து காரியம் வருது. இது அவனுடைய சிஸ்டம். உங்க மதம் என்னன்னா காரியமும் காரணமும் அந்த ரெண்டும் எப்படிப்பட்டது தாதாத்மியம். தட் இஸ் திஸ் இஸ் நான் டிஃபரெண்ட், அவ்வளவுதான் சொல்லிட்டு. நான் டிஃபரெண்ட் ஐடென்டிக்கல் சொல்லப்படாது, திஸ் நான் டிஃபரெண்ட். இப்ப காரியமானது பிரம்மமும் காரிய காரண பாவத்தோட இருக்கு, பிரபஞ்சமும் பிரம்மமும் ஒண்ணு, அந்த பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணு, ரைட்டா? இப்ப ததபின்னா பின்னஸ்ய ததபின்னத்துவம் ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு சி, ஏ ஈக்குவல் டு சி தானே சார்? இது சொல்லணுமா வேண்டாமா? ஆமா. இப்ப என்ன ஆச்சுன்னு, நான் ஜீவன், நான் அப்பொருளை பார்க்க அனுபவிக்கிறேன், போக்தா போக்கியம். இந்த போக்தா போக்கியம் எனக்கூடியதான டிஃபரன்ஸ் காணப்படுகிறது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அத்வைதத்துல சொல்ற மாதிரி அந்த போக்கியமான பதார்த்தமும் பிரம்மமும் ஒண்ணு, அந்த பிரம்மமும் இந்த ஜீவனும் ஒண்ணு. இந்த ஜீவனும் அந்த போக்கியமும் ஒண்ணுன்னா லோகத்துல இருக்கிற இந்த டுவாலிட்டி போயிடுமே, போக்திரு போக்கிய பாவம் போயிடுமே. இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். அதனால என்ன பண்றேன், பிரம்மன் ஜெகத் காரணம் இல்லைன்னு ஒத்துங்கோட்டான், பாட்டு போயிட்டான். நீங்க இவ்வளவு தூரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணதெல்லாம் தப்பு சார். அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணினா அது நிஜமா இருக்கவே. ஆனால் ஜீவன் இதை அனுபவிக்கிறான் எனக்கூடியதான் இவன் போக்தா, அது போக்கியம் அப்படின்னு போக்திரு போக்கிய விபாகம் இடிப்படும். அதனால சரியா வராது. என்ன கிளம்புறள் அப்படின்னு சூத்திரக்காரர் சொன்னார், சியால் லோகவத்து அப்படின்னு சொல்லிட்டார். உலகத்துலதான் சகஜனப்பா அப்படின்னு எப்படி இருப்பானுங்க, சகஜம்னு சொல்றல எப்படி சார் அது? நல்லா யோஜனை பண்ணு பாரு தெரியும் உனக்கு அப்படின்னு. எப்படி சார்? சமுத்திரத்துல இருந்து அலை வருது, நுரை வருது, இந்த மற்ற பதார்த்தங்கள்லாம் வருது, எல்லாம் எதுல இருந்து உண்டாச்சு? ஒரு சமுத்திரம். அதனால நுரையும் அலையும் வேறையா? ஒன்னா வேறையா? வெவ்வேறு தானே. ஒண்ணுன்னு சொன்னாலும் ஏன் ரெண்டு பேரும், இது நுரை இது அலை அப்படின்னு ரெண்டு பேரும் வச்சிருக்கோம். என்ன அலையானது ஜலத்துல அப்படியே வந்து நம்ம காலத்தை விடுறது, நுரையானது ஒரு மூலையில் இருக்கிறது, நுரை வெளுப்பா இருக்கு, இது கலர்லெஸ்ஸா இருக்கு. இது வேற அது வேற, ரெண்டும் ஒரு சமுத்திரத்துல வந்ததோ இல்லையா? இருந்தாலும் வெவ்வேற இருக்கும் இல்லையா? அதே போல ஒரு பிரம்மத்தினுடைய காரியமா இருந்தாலும் பிரபஞ்சமும் ஜீவனும் அது ரெண்டும் வெவ்வேற இருக்கலாம்ப்பா அப்படின்னு சமாளிச்சுட்டார்.
இது ரியலி சரியான சமாதானமா? இதுதான் இங்க தப்பு இருக்கு, ஆமா உங்ககிட்ட தப்பு இருக்கு, சமாதானம் இல்லை சார். another example for it. சமாதானம்னா எப்படி இருக்கணும்னா, அது நிஜமாகவே எனக்கு புரியுறா போல இருக்கணும், நான் ஒத்துக்கிறா போல சமாதானம் இருக்கணும். இந்த வார்த்திகத்துல, வார்த்திகம்னு மீமாம்சா வார்த்திகம், அவர் கேட்டார் மருந்துன்னு என்னதுன்னு கேள்வி கேட்டார். எதை உட்கொண்டால் உன்னுடைய வியாதி போகுமோ அது மருந்துன்னு லட்சணம் சொல்லியிருக்கார் மருந்துக்கு. எஸ்ட ஸ்வீக்கிறதே ரோக சாமியதி தன் பேஷதம். கரெக்டா தப்பா? இது அப்ளிகபிள் டு ஆல் டிசீசஸ். இதுக்கு மருந்து என்னன்னு, ஜுவரத்துக்கு என்ன மருந்து, எதை உட்கொண்டால் ஜுவரம் குறையுமோ அது ஜுவரத்துக்கு மருந்து, எதை உட்கொண்டால் தலைவலி போகுமோ அது தலைவலிக்கு மருந்து. பர்ஃபெக்ட், அவர் சொன்னது மிஸ்டேக்கா இல்ல. ஆனா தலைவலியா இருக்கு சார், மருந்து என்ன அப்படின்னு கேட்டேன்னா எந்த மருந்து முடியுது ஆன்சர் உபயோகப்படுமா? ஸோ விவகாரம்னு அது நிஜமான சமாதானம் இல்லை. ஸோ வஸ்துதா சமாதானம் ஒன்று சொல்லணும். அந்த வஸ்துதா சமாதானம் சொல்றது கதனன்யத்வம் ஆரம்பண சப்தாதித்யா. அப்பா இங்க நீ பிரபஞ்சமும் பிரம்மமும் அபேதம் ஐடென்டிட்டின்னு நினைச்சிட்டு இருக்க, பேதாபேதம். ஸோ அது அபேதமும் இருக்கு பேதமும் இருக்கு அப்படின்னு சமாதானம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரியே இங்க நம்ம சமாதானம் சொல்லிவிட்டோம். கீழே கேட்டதுக்கு சவண விதி வையத்தியம் இல்லை அப்படிங்கறத நம்ம சமாதானம் சொன்னோம். ஆனா வஸ்துதா என்ன இருக்குன்னு பார்க்கணும். அகங்கிற ஞானம் வந்த போதிலும் மூலாஜானம் ஏன் போகல அப்படிங்கிறதுக்கு சமாதானம் சொல்ல போறாரு. அதான் சொல்ற கிஞ்ச ஜீவ விஷயாவிருத்தி அவித்யாவிருத்தி. அகமகம்னு நீங்க சொல்றது பார்த்தா அது அவித்யாவிருத்தி. அகமகம்னு சொல்றது அவித்யாவிருத்தி, அந்த கரண விருத்தி இல்ல, நோ பிரமாண விருத்தி. பிரமாண விருத்தி அப்படின்னா பிரத்யக்ஷ அனுமான உபமான இவைகள் பிரமாணம்னு வச்சுருக்கான். கண்ணால வெளியில அந்த கரணம் பொருள் இடத்துல போய் அது பிரமாண விருத்திங்கிறோம். அப்படிப்பட்ட விருத்தியா அகமகம்ங்கிறது இல்ல. சோ அது அவித்யா விருத்தி. அவித்யா விருத்தி அஜ்ஞானத்தை போக்கடிக்காது, பிரமாண விருத்தி தான் அஜ்ஞானத்தை போக்கடிக்கும். அதனால அகங்கிற ஞானம் வந்தாலும் சம்சார தோற்றம் ஏற்படலாம். கிஞ்ச ஜீவ விஷயாவிருத்தி அவித்யாவிருத்தி நது பிரமாண விருத்தி. தஸ்யாக ஏவ அஜ்ஞான விரோதித்வா. தஸ்யாகனா தற்சப்தமானது முன்னால இமிடியேட்லி ப்ரீசீடிங் நவுனை தான் சொல்லுவோம். இமிடியேட்லி ப்ரீசீடிங் எது? பிரமாண விருத்தி. அதான் அந்த கரண விருத்தி வந்த போதில்தான் அஜ்ஞானம் போகுமே தவிர அகங்கிற அஜ்ஞான விருத்தி வந்ததுனால அவித்யா விருத்தி வந்ததுனால அஜ்ஞானம் போகாது. இதுதான் நிஜமான சமாதானம். சார் நீங்க இப்படி சொல்றீல அகமகார விருத்தி அவித்யா விருத்திங்கிறல, ஏன்னா நீங்களா பிராண்ட் பண்ணிட்டேடா எப்படி? இல்லப்பா, விவரணக்காரர் சொல்லியிருக்கார். நம்ம புத்தகங்களுக்கு எல்லாத்துக்குமே பேசிக் அவர் தான். எல்லாத்தையும் பஞ்சபாபாதிக்காரர் ஏதோ 18 தடவை சூத்திர பாஷ்யம் வச்சார். யாரு? ஆச்சாரியாள்கிட்ட நேரா. ஆனா அவர் சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தை புரியல. அவரை கரெக்டா நமக்கு புரிய வைக்கிறது யார? விவரணம்ங்கிறது பிரகாஷாத்மாங்கிறவர். அவர் பண்ணின விவரணம் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தி ஹோல் ஆஃப் அத்வைதா கேசலுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவர் தான். எல்லாத்தையும் அவர் சொல்லாத விஷயமே கிடையாது. அதனால விவரணத்துக்கு ஒரு கௌரவம். பாமதிக்காரர் அவர் ஸ்டைலே வேற. அவர் இத்தனை விஷயம் சொல்லியிருக்கார். ஆனா அவர் எப்படின்னார், அவர் பேசுற பேச்சு பார்த்தேன்னா அந்த பேச்சுலயே மயங்கி போயிட்டு விஷயமே தெரியாது. என்ன பண்றது? நானி பால்கி வாலான்னு இருந்தார். அவர் பேசின ரொம்ப அழகா இருக்கு இங்கிலீஷ். ஆகாமோ என்னடா பேசின புரியல சார். விஷயங்கள் தான் இருக்கு. அது மாதிரி பாமதிக்காரருடைய விஷயம் அது ஸ்டைல் வேற. ஆனா விவரணக்காரர் எல்லாத்தையும் நீட்டா எடுத்துக்கிறார். ஜீவாகார அகம் விருத்தி பரிணத அந்த கரணேன ஜீவா அபிவியஜ்யதே. ஜீவனுக்கு நான் நான் என்று அறியப்படுவது ஜீவாகார அகங்கார பரிணத. ஜீவரூபமாக அகங்காரமானது பரிணதமாக இருக்கு, மாறி இருக்கு. அந்த அந்த கரணேன ஜீவோ அபிவியஜ்யதே இது. சார் எங்கேயும் அந்த கரணம் பரிணாமம் சொல்லப்பட்டிருக்கு, அவித்யா பரிணாமம் தெரியலையேன்னா அந்த விரண வாக்கியத்துக்கு தத்துவ ஜீவனக்காரர் அர்த்தம் சொல்லியிருக்காரு. அஸ்ய அர்த்தா ஜீவாகார அகந்த்வ பிரகாரிக அவித்யாவிருத்தி. ஜீவரூபமாக மாறின அகந்த்வ பிரகார அகமகம் என்று சொல்லக்கூடியதான அவித்யாவிருத்தி தயாபரிணத அந்த கரணேன, அதனால மாறினதான அந்த கரணத்தினால் அந்த கரண பரிணாமபூத அஜ்ஞான ரூப விருத்தி சம்சர்கேட, அந்த கரண ரூபமாக பரிணாமான அந்த விருத்தினால ஜீவோ அபிவியஜ்யதே இது.
அது வரைக்கும் ஆயிடுச்சு. திரும்பி முன்னாடி சார் இதுக்கு மேல கடோயமிதி ஜானேன, இதுக்கு மேல முன்னால கேட்ட கேள்வி இருக்கு பார்த்தீங்களா, அதையே ரெண்டாவது தரம் கேட்பான். ஏன் தெரியுமா, ஒருவேளை நீங்க மறந்து போயிட்டேடா, இந்த யக்ஷானுரூபோ பலின்னு சொல்லலாம். யக்ஷம்னா பிசாச்சு. ஒரு பொண்ணை வந்து பிடிச்சுட்டு தலையில உட்கார்ந்து அது என்ன ஆகும்னா, அந்த பிசாச்சு வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறது. அந்த பொண்ணு கேட்கறது கூட நீங்க வாங்கிதான் கொடுக்கணும், இல்லைன்னா கத்தும். ஸோ இது பிராமண பொண்ணா இருக்கு, மாம்சம் எல்லாம் கேட்கறது. என்னடா வேற வழி இல்லைன்னு இது கொடுத்து அதை மாத்திரிக்கனை கூப்பிட்டு இந்த பிசாச்சியை எடுத்துருன்னா கேட்கறது. அந்த பிசாச்சிக்கு என்ன பண்றதுன்னு, அது வந்து எனக்கு 2 இது வேணும், மேஷம் வேணும் அப்படின்னு கேட்கறான். 2 கடா வேணும், அது வேணும். அது எவ்வளவு கேட்கறதோ இவன் கொடுத்துட்டே இருந்தா போகவே போகாது. ஏன்னா நம்ம கேட்டதெல்லாம் திருப்பி வாங்கி தரா சார், போக முடியாது. இதை விட்டு இது போல மறுபடியும் கிடைக்காத. அதை விட அதுக்கு பசி போகிறதுக்கு முன்னால 2 கேட்டா சும்மா ஒரு துண்டு வாங்கி கொடுத்தேன்னு வச்சுங்களேன், அதுவும் போகாது. ஏன்னா கொடுக்கலையே. அப்ப என்ன பண்ண, அதுக்கு எவ்வளவு பசி தீருமோ கரெக்டா அதை வே பண்ணி கொடுக்கணும். அதான் மாந்திரிகனுடைய விசேஷம். அது யக்ஷானுரூபோ பலி பண்ணிட்டேன்னா அப்புறம் கொஞ்ச நாள் அவன் பார்த்து இந்த மந்திரத்தினுடைய சக்திக்கு தாங்காம போறேங்கிறது. போறேன் இதெல்லாம் கொடுந்துரும். போறப்ப கட்டுக்காத மாதிரி இதெல்லாம் கட்டி கொடுத்தாதான் போவேங்க. சரின்னு போறதுன்னா என்ன பண்ணும், போறப்ப ராத்திரி வேளையில அந்த கிராமத்துல ஒரு பெரிய ஏரி இருக்கு பார்த்தா, கோவில் பக்கத்துல, அந்த ஏரியில பெரிய ஒரு கல்லை தூக்கி விசிட்டு போகும். அதுதான் அடையாளம் இந்த விட்டு போயிருக்கு. அது போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல இருக்கிற ஆளை வரவோ இந்த மரத்துக்கிட்ட யாரும் போகக்கூடாது. போனா அந்த பிசாச்சு ஒட்டு. அதனால அந்த யட்சம் எங்க இருக்கோ அந்த மரங்கள்ல இருக்கும். இது எல்லாமே ஐதிஹ்யம் தான். நீர் பாத்தீரான்னு கேட்காதீங்க. விவகாரம் அது போறப்ப என்ன பண்ணுமா, பெரிய கல்லை வீசிட்டு போகும் அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரியே போறப்ப கடைசியில பிரகரணம் முடிகிற காலத்துல இன்னும் 2 கேள்வி கேட்டு போறான். ஏதோ நமக்கு ஆன்சர் தெரியாதுங்கிற மாதிரி. இதை முன்னாலே அது சொல்லிட்டேன்னு சொல்ல போறாரு. அவ்வளவுதான். பாருங்க, கடோயமிதி ஜானேன அயம் கடாங்கிற ஞானத்தினால் சரமவிருத்தி நிவர்த்தி அஜானம் அப்படி நிவர்த்ததா. கடோயம்ங்கிற ஞானத்துல கட்டாவச்சின்ன சைத்தன்ய நிஷ்ட அஜானம் போறது. அதே போல சுத்த சைத்தன்ய நிஷ்ட அஜானம் போகட்டுமே. இந்த சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் ஒண்ணு தானே அப்படின்னு ததவச்சின்ன அஜானத்துவ பிரயோஜக அஜான விசேஷாதேரேவ ததவச்சின்ன அஜான நிவர்த்திய பலபலேன ஸ்வீகாராத். கடாவச்சின்ன சைத்தன்யத்துல இருக்கிற அஜானம் தான் கடாவச்சின்ன விருத்தி ஜானத்தினால போகும். படாவச்சின்ன சைத்தன்யத்துல இருக்கிற அஜானம் தான் படாகார விருத்தி ஜானத்துல போகும் அப்படின்னு அது ஒத்துட்டு இருக்கேப்ப. சோ இப்ப சுத்த சைத்தன்யத்துல இருக்கக்கூடியதான அஜானம் போகணுமே ஆனால் என்ன வேணும், சுத்த சைத்தன்ய விஷயமான ஞானம் வேணும். அது எப்ப வரும், வேதாந்த வாக்கியமே அகண்டாகார விருத்தி அப்படின்னு சொல்லியாச்சு. ஸ்வீகாரா. அது எப்படி சார் தெரியறது உங்களுக்கு, நீங்க பாட்டுக்கு இப்படி ஒத்துட்டு இருக்கல. அப்படி ஒத்துக்கொள்றதுக்கு ஏதாவது ஒரு வினிகமம் இருக்க வேண்டாமா? Why did you accept like this அப்படின்னு கேட்டீரையானால் அதுக்கு சொல்றார், அவதமசேவ விஷய பிரகாசக ஆலோகஸ்ய சர்வதமோ அனிவர்த்தகத்வேபி கிஞ்சித்தமோ நிவர்த்தகத்வம். இப்ப வீட்டுல ஒரு ரூம்ல இருக்கேன். அந்த ரூம்ல அவதமசம், அவதமசம்னா கொஞ்சம் வெளிச்சமும் இருக்கு, கொஞ்சம் இருட்டாவும் இருக்கு. நல்லா கிளியரா தெரியல சார், சாதாரணமா தெரியல. அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளை நல்லா பார்க்கணும்னு இங்க நினைச்சிட்டு இருக்கேன். 2-3 விளக்கு இருக்கு சார், குத்து விளக்கு. அதுல ஒரு விளக்கு எடுக்கிற வாசல் இருக்கு அம்மா. 2-3 இங்க இருக்கு. இவர் எது கரெக்டான விளக்குன்னு பாக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்க, ஒரு சின்ன லைட் அங்கே போட்டிருக்க. இப்ப எல்லாம் இந்த செல்போன்ல ஒரு பேட்டரி லைட் மாதிரி ஒண்ணு இருக்கு பாருங்க. அது என்னடா அங்க மட்டும் தெரியுது, பக்கத்துல இருட்ட போல. அப்ப என்ன, அவதமசே மந்தாந்த காலத்தில் விஷய பிரகாசக ஆலோகஸ்ய, அந்த விஷயத்தை மட்டும் பிரகாசிக்க கூடியதான வெளிச்சத்தினால் சர்வதமோ அனிவர்த்தகத்வேபி, இதே போல லைட் இன்னொரு இடத்துல இருக்கா, இதே போல பொருள் இன்னொன்னு இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. ஆனா இது நீங்க கேட்டதான பொருள் மாதிரியான பொருள் என்கிறது மட்டும் தெரியாது. சர்வதமோ அனிவர்த்தகத்வேபி கிஞ்சித்தமோ நிவர்த்தகத்துவம். அதே போலயே கடாகார ஞானத்தினால கடாவச்சின்ன சைத்தன்ய திருஷ்ட அஜானம் மட்டும் போகலாம், முழு அஜானம் போகாமலும் இருக்கலாம். தெரியறதுல நம்ம அனுபவத்துல இப்படி இருந்தால் தஸ்மாத் சித்தம்
ஆசிரியத்துவ விஷயத்துவ பாகினி சுத்த சிதேவா. அஜானத்துக்கு ஆசிரியம் இருப்பிடம். ஆசிரியம்னா இருப்பிடம். விஷயம்னு சொன்னா மறைக்கிறது. அஜானமானது பிரம்மத்தையே மறைக்கிறது, பிரம்மத்தையே பிடிச்சுருக்கு அப்படின்னு எஸ்டாப்ளிஷ்மெண்ட். நீங்க என்னென்ன கேள்வி கேட்டீங்களோ எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சு. தேகாதி பேதோ. இதுக்கு மேல நியாயாமிரதக்காரர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் சார் அஜானமானது சுத்த சைத்தன்யத்தை பிடிச்சுட்டு இருக்குன்னு சொல்றேல, தேகத்தை பிடிச்சு இந்த தேகம் வேறு அந்த தேகம் வேறுங்கிற அந்த எண்ணத்தை பிடிச்சுட்டு இருக்கப்படாதா? தேகாதி பேதோவா அபோக்திருத்வாதி அபேதோவா பிரம்ம அபேதோவா அத்விதீய மாத்திர அபேதோவா தத்விசிஷ்ட ஆத்மாவா வா ந தத்விஷய. இதெல்லாம் அஜானத்துக்கு விஷயம் இல்லை. தேஷாம் ஆத்ம மாத்திரத்வே. இவைகள்லாம் இந்த அபேதங்கள்லாம் ஆத்ம மாத்திர ஸ்வரூபம்னு சொன்னேடையானால் கீழே சொன்னதான தோஷம்தான். ஏன் ஒன்னு தெரிஞ்சுட்டா இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். அந்த ஞானம் வந்தால் முழு அஜானம் போக வேண்டாம். பின்னத்வே இது வேறு அது வேறுன்னு அத்வைதக்ஷதே ஆவித்யகத்வே அந்யோன்யாசிரியாத் இதி அப்படின்னு சொன்னார் நியாயாமிரதக்காரர். அது என்னன்னார்? அனுக்த உபாலம்பனம். நம்ம சொன்னதாக சொல்லிவிட்டு இப்படி சொன்னதுனால தோஷம் வருதுங்கிறது. நீங்க சொல்லவே இல்லை, நீங்க என்ன இப்படி விஷயம் நான் வையவே இல்லைட்டான், அப்புறம் என்ன சொல்ல போறேன்? விஷா தானே, ஏன் விஷான்னு அடிக்கிறது வரும். நீங்க கிட்ட வந்து கேட்டேன்னா நான் வையவே இல்லை சார் தான். அதே மாதிரி அனுக்த உபாலம்பனம் இது ஒரு நிகிரகஸ்தானம். வாதத்துல நிகிரகஸ்தானம். அபாஸ்தம் பிரம்மாபேதாதேகே ஆத்ம மாத்திரதா பட்சே. அதுக்கு சமாதானமும் சொல்றார். பிரம்மாபேதாதிகள் ஆத்ம மாத்திரம்னு சொல்ல பட்சத்தில் தஸ்யான அஜ்ஞான விஷயத்துவமேவ. அதுக்கு தோஷம் நாங்க கீழே பரிகாரம் பண்ணிவிட்டோம். தோஷத்தை பரிஹிருதத்வாத் எத்து பிரசங்காதுக்தம். சில சமயத்தில் நீங்க பிரசங்கத்துக்காக சொல்லிவிட்டேன். என்ன? த்விதீயாபாவோபலட்சித ஆத்மனா அஜ்ஞான விஷயத்வே. சுத்த பிரம்மமானது எங்கே த்விதீயம் இல்லையோ, இரண்டாவது பதார்த்தம் இல்லை என்று கருதப்படுகின்றதான அஜ்ஞானம் ஆத்மா என்கிறது அஜ்ஞான விஷயம்னு சொல்விடையானால் தாதிருஷைவ சரமவருத்தி விஷயத்துவம். அங்க விஷவத்துவம்னு இருக்கு, விஷத்தோட கூடினது இருக்கு புத்தகத்துல. விஷவத்துவம் இல்ல, விஷயத்துவம் மாத்திக்கணும். தாதிருஷைவ சரமவருத்தி விஷயத்துவம் வாச்சியம். இன்னைக்கு ஹிந்துல டைப்போகிராபிக்கல் எரர் இதெல்லாம், இதனால என்ன தகராறு வருதுன்னு பெரிய ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. என்னென்ன இருக்கு எல்லாம் பிரிண்டிங் எரர் எல்லாமே எழுதியிருக்காங்க. அது மாதிரி இங்க என்னடா சரமவருத்தி விஷவத்வம்னா தப்பு. விஷயத்துவம் வாச்சியம். ததாச்ச வேதாந்தானாம் உபலட்சண ரூப பிரகார யுக்த உக்த ஆத்ம பரத்வே. வேதாந்தங்களும் உபலட்சண ரூப பிரகாரத்தோட கூடின ஆத்ம பரத்துவம்னு சொன்னா அகண்டார்த்தம் போயிடும். ஏன்னா மேல போய் சொல்ல போறோம். எந்த இடத்துல இப்ப அயம் கடகா அகண்டார்த்தம் பிரசங்கமா சொல்லிவிடுறேன். இதை மேல போய் வரப்போறது. இப்ப கடகான்னு ஒரு ஞானம் வருது. இந்த கடகாங்கிற ஞானத்துல குடம்னு தெரியுது. இந்த குடம்னு தெரிஞ்சா அதுல கடத்துவம்னு ஒரு தர்மம் இருக்கா? இருந்தாதான் சார் கடமா. கடத்துவத்தோட கூடினது கடம், ரைட்? இந்த கடத்துவத்துக்கும் கடத்துக்கும் என்ன சம்பந்தம்? சம்வாய சம்பந்தம். சோ இப்ப கடகான்னு சொன்ன கடனிஷ்ட விசேஷியதா நிரூபித. கடம்ங்கிறது அட்ஜெக்டிவ் நவுன், அதுல கடத்துவம்ங்கிறது அட்ஜெக்டிவ். அதுக்கு நடுவுல இருக்கிற சம்பந்தம். இந்த மூணு சேர்ந்துதான் ஒவ்வொரு அறிவும் வருது உங்களுக்கு. கடனிஷ்ட விசேஷியதா நிரூபித, கடத்துவ பிரகாரத்தா நிரூபித, சம்வாய சம்பந்தாவச்சின்ன ஞானம் இப்படின்னு சொல்லும். இந்த இடத்துல விசேஷியதா பிரகாரத்தா சம்பந்தம் இந்த மூணு தோன்றது இல்லையா? இந்த மூணு தோணாத ஒரே மொத்தையா ஒரு ஞானம் வந்து அது அகண்டார்த்தம். அப்படிப்பட்ட ஞானம் தான் அஜானத்தை போக்கடிக்கிறது. அதான் எப்படி அது அப்புறம் வரும். இது முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தெரியல போல இது போல ஒரு ஞானம் வந்து அந்த அதிஞானம் பிரயோஜனம் அப்படின்னு நீங்க நினைப்பேன். ஆனா அந்த ஞானம் தான் அஜானத்தை போக்கடிக்கிறது போகணும். அது வந்து ஒரு 50 பக்கம் மேல அகண்டார்த்தம்னு சொல்ல போறேன். ஹைல இன்ட்ரெஸ்டிங். அதனால அந்த அகண்டார்த்தம் இங்க உபலட்சணம் பிரகாரம்னு சொன்னா போயிடுமே சார் அப்படிங்கிற உபலட்சண ரூப பிரகார யுக்த உக்த ஆத்மபரத்வே அகண்டார்த்ததா ஹாமி. எப்படி அகாக்கே காக்கவது இத்தியஸ்ய இத்யேவ அஸ்யாபி அப்ராமாண்யாபத்தி. காக்கா இல்லாதான குருவியை பார்த்து இது காக்கான்னு சொன்னா அது பிரமாணமா? அது அகாக்கே காக்கவது காக்கத்தேவ அஸ்ய அப்ராமாண்யாபத்தி.
உபலட்சணஸ்ய மித்யாத்வாத், உபலட்சணம் எல்லாம் பொய்யாத்தானே இருக்கணும். இது அப்படின்னு பிரசங்கமா 2 விஷயம் வச்சுட்டு பண்ணார். இது என்ன பண்ண போறேன், சம்பந்தம் இல்லாம என்ன விஷயம் இல்லையோ, இதுக்கு நான் சம்பந்தத்தை மாத்திட்டு பின்னால அடிக்கிறேன். தத்திர அகண்டார்த்தவாதே வட்சியாமா, ஆன்சர் ஃபார் இட் அகண்டார்த்தவாதத்துல வரும். இங்க வட்சியாமான்னு சொன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அந்த பேஜ் நம்பர் கரெக்டா போட்டுக்கணும் விவகாரம் முழுக்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி பாருங்க, யூனாபி அங்குளிகி அதிகமாச்சாதயதி அவிஷய சம்பந்தித்வா. சூரியன் அங்க இருக்கார் சார் ஆகாசத்துல, சூரியன் ரொம்ப பெரியவர். இங்க கிண்ண ஒரு 4 பீஸ் வச்சுட்டு இருக்கேன், அதை கண்ணு கிட்ட வச்சிருக்கேன். இது முழு சூரியனை மறைக்கிறது. இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு. நியூனாபி அங்குளி, சின்னதான விரலா இருந்தாலும் பெரியதான சூரியனை மறைக்கிறது. ஏன் மறைக்கிறது? அந்த மறைக்கக்கூடியதான விரலானது அதை விட எட்டி இருக்கு. புரியுதா? நாச்ச நியூனாபி அங்குளி அதிகம் ஸ்வபரமானாத் அதிக பரிமாணம், இந்த சைதை விட அதிக சைதா இருக்கக்கூடியதான சூரியாதிகளை மறைக்கிறது. ஏன்? அவிஷய சம்பந்தித்வா, இட்ஸ் நாட் கனெக்டட் வித் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் கிட்ட இருந்தா போகாது, ரொம்ப எட்டி இருக்கிறதுனால அது அந்த ஆங்குலர் டிஸ்டன்ஸ்னால மறைக்கிறது. இந்த அஜ்ஞானமோ விஷய சம்பந்தினி, இது சைத்தன்யத்தை பிடிச்சுட்டு இருக்கு, சைத்தன்யத்துக்கிட்டதான் இருக்கு அஜ்ஞானம். அப்ப இந்த அஜ்ஞானம் சைத்தன்யம் எவ்வளவு பெருசா இருக்கோ அதை விட பெருசா இருக்கு சார். ஒரு சேரை மறைக்கணுமே, ஆனால் சேரை விட பெருசான துடி இருந்தா தானே அதை மேல போட்டு மறைக்கலாம். சோ இந்த அஜ்ஞானம் எப்படி இருக்கணும்? சுத்த சைத்தன்யம் மறைக்கிறதுன்னா அதை விட பெருசா இருக்கணும். ஏன்னா அது அங்கே இருக்குன்னு சொல்றேன், அது எங்கேயும் எட்டி இருக்குன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றேன். நியூனாபி அங்குளிகி அதிகமாச்சாதயி அவிஷய சம்பந்தித்வாத் இயம் ஹி அவித்யாஹி விஷய சம்பந்தினி கதம் அதிகம் ஆச்சாதையே, தன்னை விட பெருசா இருக்கக்கூடியதான அந்த பிரம்மத்தை எப்படி மறைக்கும்? இது வாச்சம் தத்தோத்தரத்வாத். சொல்லிவிட்டேன், இங்கேயே சொல்லிட்டு இருக்கேன். பேஜ் 579 சொன்னார் விவகாரத்துல. அங்க என்ன சொல்லியிருக்க, பிரம்மமானது திரிபாதஸ்யாமிருதந்திவி அப்படின்னு அஜ்ஞானத்தை விட பெருசு பிரம்மம்னு சொல்லியிருக்கேன். 2வது, அஜ்ஞானம் பிரம்மத்தை புடிச்சுட்டு இருக்கு. நான் இது வரைக்கும் சொன்னேன்னா, ஏதோ துணியை வேற நீயா மனசுல கல்பனை பண்ணிட்டு இருக்க, ஒரு சேர் இருக்கு, அது மேல அங்கே துணியை போட்டா அந்த துணி சேரை விட பெருசா இருக்கணும். இதெல்லாம் நான் சொன்னதுல இருந்து வச்சுட்டு நீயா இமேஜின் பண்ணிருக்கேன், அது தப்பு. ஆக்சுவலி இங்க ஆச்சாதனம்னா ஒரு துணியினால ஒரு பொருளை போத்தி வச்சா போல ஆச்சாதனம் இல்லை. அப்பொருள் இருக்கும் பொழுது அது இல்லை என்றதான அறிவை உண்டு பண்றதுதான் ஆச்சாதனத்துக்கு அர்த்தம். ஸோ இங்க இருக்கக்கூடியதான மறைவுங்கிறதுக்கு, மறைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? அது இருக்கும் பொழுது அது இல்லை எனக்கூடியதான அறிவை உண்டு பண்றது. இந்த அறிவை உண்டு பண்றதுங்கிறதுக்கு அதை விட பெருசா இருக்க வேண்டிய தேவையில்லை. அது தஸ்மாத் அவித்யா ஸ்வரூபதையேவ, இது அங்க கீழே சொல்லியிருக்கு. அதனால தஸ்மாத் அஜ்ஞானம் ஸ்வரூபதா ஆசிரயதா விஷயத்த சுனிரூபா. அஜ்ஞானத்துக்கு ஸ்வரூபம் என்ன? அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம் பிரம்மம், அஜ்ஞானத்துக்கு விஷயமும் பிரம்மம். ஆகையால் அஜ்ஞானத்துக்கு லட்சணம் ஞான நிவர்த்தியம், அனாதி பாவ ரூபத்துவத்து ஞான நிவர்த்தியத்துவம். லட்சணம் சொல்லிட்டேன் சார், 2 லட்சணம் சொல்லிச்சு. அதனால அதுக்கு சமாதானம் சொல்லியாச்சு அப்படின்னு இந்த பிரகரணம் முடிச்சாச்சு.